வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருதய அறுவை சிகிச்சை, தகவலை வெளியிட்ட வைத்தியருக்கு நடவடிக்கை. ரணிலின் நீதிமன்ற விசாரணையின் போது காணொளிகள் பதிவு செய்த நபர்களை கைது செய்யுமாறு அதிரடி உத்தரவு. இலங்கையின் யானையின் அட்டகாசம் குறித்து பிரிட்டனின் இளவரசரிடம் தஞ்சம் கோரிய சஜித். இறக்குமதியாகும் உருளைக்கிழங்குகளுக்கு விசேட பண்ட வரி. குளியாப்பட்டிய விபத்தில் கவலைக்கிடமான மாணவர்களின் நிலை. அசுவசம கொடுப்பனவில் முதியோருக்கான கொடுப்பனவு குறித்து வெளியான அறிவிப்பு. கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட கடற்படை தளபதிக்கு விளக்கமறியல். காணி விடுவிப்பு தொடர்பில் எட்டப்பட்ட தீர்மானம். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லவிற்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக பதில் சுகாதார அமைச்சர் வைத்தியர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டதாக, இவ்வாறு ஒழுக்காற்று விசாரணை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன ஏற்கனவே ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அறுவை சிகிச்சையை தேசிய வைத்தியசாலையில் செய்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் என்றும், அவ்வாறு முடியாவிடின் தனியார் வைத்தியசாலையில் செல்வதற்கான வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவரது இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன என்றும், விரைவில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தினால் நல்லது என்றும், பிணை வழங்கப்பட்டதால் அறுவை சிகிச்சைக்காக அவர் விரும்பும் வைத்தியசாலைக்கு செல்ல முடியும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தேசிய வைத்தியசாலையில் காத்திருப்பு பட்டியல் சில நேரங்களில் சுமார் 3 ஆண்டுகள் கூட ஆகலாம். எனவே அவர் தனது சொந்த செலவில் விரும்பும் வைத்தியசாலையில் அதை விரைவாக செய்ய முடியும் என்றும், தற்போது அவருக்கு கனோரி தமனிகளில் அடைப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதாகவும், அவருக்கு நீரிழப்பு உள்ளது என்றும், அந்த நிலை படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலேயே பதில் சுகாதார அமைச்சர் வைத்தியர் இவ்வாறு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நிதி முறைகேடு செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய அன்றிரவு நீதிமன்ற அறையில் நடந்த சில நிகழ்வுகளை வீடியோ எடுத்த நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டார். வழக்கு விசாரணையின் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சந்தேக நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா ஆகியோருடன் வழக்கு விசாரணையின் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி வழக்கறிஞர் திலீப் பீரிஸ், சந்தேக நபர் ரணில் விக்ரமசிங்கவை பிரதித்துவப்படுத்திய சில வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தடைகளை விதித்ததால் தனது வாதத்தை முன்வைக்க சிரமங்கள் ஏற்பட்டது என்றும், நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைக்க தனக்கு வாய்ப்பளிக்க நீதிமன்றம் பல சந்தர்ப்பங்களில் தலையிட வேண்டியிருந்தது என்றும் நீதிமன்றத்திற்கு நினைவூட்டியிருந்தார். வழக்கு முடிவடைந்த பின்னர் இரவு 11 மணி வரை தான் உட்பட விசாரணை அதிகாரிகள் நீதிமன்ற அறையில் இருக்க வேண்டியிருந்தால் சட்ட பாதுகாப்பு எங்கே என்று கேள்வி எழுப்பிய ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ், வழக்கை ஏனோதானவென்று தாக்கல் செய்ய அனுமதிக்க முடியாது என்றும் கூறினார். சட்ட தேவதையின் கைகளில் தண்டனை வழங்க வாள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ், நீதி செயல்முறையை பாதுகாக்க அந்த வாளை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். வழக்கு குறித்து வாய்வீச்சு அறிக்கைகளை வெளியிட்ட யூடியூபர்கள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். உண்மைகளை கருத்தில் கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்ட நபர்களை உடனடியாக கைது செய்து ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அதிகரித்து வரும் மனித யானை மோதல் பற்றிய விடயத்தை அச்சுறுத்தலாக குறிப்பிட்டு இலங்கையின் காட்டு யானைகளின் எண்ணிக்கையை பாதுகாக்கும் முயற்சிகளை அதிகரிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச
பிரிட்டனின் இளவரசர் வில்லியமிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்றைய தினம் சஜித் பிரேமதாச கொழும்பில் பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கை சந்தித்து வேல்ஸ் இளவரசருக்கு முகவரியிட்ட கடிதத்தை ஒப்படைத்தார். ஆசிய யானைகளின் மிகப்பெரிய தொகை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை நிலையை இந்த கடிதம் எடுத்துக்காட்டுகின்றது மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை வலியுறுத்துகின்றது. இந்த மோதலின் விளைவாக ஆண்டுதோறும் 400க்கும் மேற்பட்ட யானைகளும் 180 மனித உயிர்களும் இழக்கப்படுவதாக சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். உள்ளூர் சமூகங்கள், நிபுணர்கள் மற்றும் சர்வதேச கூட்டாளர்களை உள்ளடக்கிய நீண்டகால அறிவியல் அடிப்படையிலான உத்தியான தேசிய யானை பாதுகாப்பு மற்றும் சகவாழ்வு முயற்சியை நிறுவ அவர் முன்மொழிந்திருந்தார். இலங்கையின் யானைகள் தமது தேசிய பாரம்பரியம் மட்டுமல்ல, அவை உலகளாவிய பல்லுயிர் பெருக்கத்தின் ஒரு புதையல் என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். அவரது தலைமை மற்றும் பாதுகாப்பு வலையமைப்பின் மூலம் வனவிலங்குகள் மற்றும் தமது சமூகங்கள் இரண்டிற்கும் ஒரு நிலையான எதிர்காலத்தை நாம் உருவாக்க முடியும். பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் இந்த நடவடிக்கையை வரவேற்றிருந்தார். இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குகள் மீதான விசேட பண்ட வரி நேற்றைய தினம் முதல் ஒரு கிலோவிற்கு 60 ரூபாவிலிருந்து 80 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்ட இந்த திருத்தம் 3 மாதங்களுக்கு அமுலில் இருக்கும். கூடுதலாக இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கான வரி கிலோவிற்கு 10 ரூபாவிலிருந்து 50 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. குருநாகல் குளியாப்பட்டிய பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். காயங்களுக்குள்ளான 5 மாணவர்களின் நிலை கவலைக்கிடம் என்றும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. குளியாப்பட்டிய பகுதியில் உள்ள பல்லேவல பாலத்திற்கு அருகில் இடம்பெற்ற குறித்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் 13 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 2 பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கும் 3 பேர் குருநாகல் மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். தலப்பட்டி பிரதேசத்தில் 15 பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றும் பாரவூர்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்ததாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இதன்போது மாணவர்களை ஏற்றிச் சென்ற வாகன சாரதியும் 2 மாணவர்களும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் கடுமையாக சேதமடைந்துள்ளது. அத்துடன் பாரவூர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக உட்படுத்தப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் மாதத்துக்கான அசுவசம நன்மைகளை பெறும் குடும்பங்களின் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவு இன்று வங்கிகளில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அதன்படி 5,99,730 பயனாளர்களுக்கான கொடுப்பனவு இன்று வைப்பிலிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் நிஷாந்த உலுகேதனவை செப்டம்பர் 10 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பொல்ககவல நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. பொதுகர பகுதியில் நபரொருவரை கடத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் சந்தேக நபரான நிஷாந்த உலுகேதன கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பிரதான செயற்பட்டதுடன் கடத்தப்பட்ட நபர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் சட்டவிரோத தடுப்பு முகாம் அவரது கண்காணிப்பில் செயற்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. காணி விடுவிப்பு தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்கு அமைச்சர்கள் மட்ட குழு ஒன்றை ஸ்தாபிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதனூடாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகல, அம்பாறை மற்றும் ஹம்பாத்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் விவசாய நடவடிக்கைகளுக்கான காணிகளை வழங்குவதற்கும் சில பகுதிகளில் குடியேற்றத்திற்கான காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்படவுள்ளது. இதற்காக வனஜீவராசிகள் மற்றும் வனவள திணைக்களம், மகாவலி அதிகார சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களுடன் கலந்துரையாடி நிரந்தர குடியிருப்பு அமைத்தல், வர்த்தகம் மற்றும் விவசாயம் போன்ற நடவடிக்கைகளுக்கு காணிகளை வழங்கும் நோக்கில் இந்த அமைச்சுகளுக்கு இடையிலான குழு ஒன்றை நியமிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.